Good morning, Ram. Good morning, Shanthini. So, சூப்பரா இன்னைக்கு மண்டே ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? நேத்து வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். அப்படி இன்னைக்கு தமிழ்நாடை சேர்ந்த சில அரிதான கவிஞர்கள் பத்திலாம் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆழ்வார்கள் அப்புறம் நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா? அதுல ஆழ்வார்கள் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுல இன்னைக்கு ஒரு ஆழ்வாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆழ்வார்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லா வந்து சும்மா விஷ்ணுக்கு வந்து 108 கோயில்கள் இருக்கு. இந்த 108 கோயில்கள் போய் விஷ்ணு பத்தி பாடல்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதாவது 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல முதல்ல வந்து பொய்கை ஆழ்வார் அப்படின்றவர் இருக்காரு. சரியா? இந்த பொய்கை ஆழ்வார் பின்னாடி வந்து என்ன கதை இருக்கு அப்படின்றது வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, பொதுவாக இப்போ நம்மலாம் வந்து ஒரு யுகத்தில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொய்கை ஆழ்வார் வந்து துவாபர யுகம் அந்த யுகத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. அது வந்து 4200 BCக்கெல்லாம் முன்னாடி அந்த டைம். ஓகே. இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு சரியா இடம் தெரியல. பட் வந்து திருவேக்கா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்து பக்கத்தில் தான் இவர் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அந்த குளத்தோட பேர் என்னன்னா பொய்கை. ஸோ அதை வச்சு தான் இவருக்கு வந்து பொய்கை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவர் வந்து பாடல்கள் வந்து சின்ன வயசுல இருந்து பாடல்கள் அது இறைவனை போற்றி பாடல்கள் பாடி தான் வளர்ந்திருக்காரு. திருக்கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து இவர் வந்து பாட்டுகள்லாம் பாடிட்டே அப்படியே போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆழ்வார்கள் வந்து போயிருக்காங்க. 3 ஆழ்வார்கள் போகும்போது ஃபோர்த்தா யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து என்னப்பா ஏதுன்னு விசாரிக்கும் போது என் பேர் வந்து பொய்கை, நானும் இது மாதிரி இறைவனை போற்றிலாம் பாடல்கள்லாம் பாடுறேன் அப்படின்னோடனே, விஷ்ணுவை போற்றி பாடல்கள் பாடுறேன் அப்படின்னோடனே இவரையும் வந்து ஒரு ஆழ்வாராக வந்து சேர்த்துக்கிட்டாங்களாம். ஸோ பொய்கை ஆழ்வார் வந்து இப்படி தான் ஆழ்வாராக வந்து மாறி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வைஷ்ணவத்தில் வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. ஓகே, ரொம்ப சூப்பர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 7/9/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி தசமி. திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ ராம், பொய்கை ஆழ்வாருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அது திருவேக்கா கிராமத்தில் இருக்கிற யாதோ தகேரி அப்படின்ற அந்த கோயிலில் இருந்து தான் இவர் கண்டெடுத்ததுனால, அந்த கோயில் பக்கத்தில் குளத்தில் கண்டெடுத்ததுனால இவருக்கு பொய்கைன்னு பேர் வந்தது. ஆமாம், ஆக்சுவலி இவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் விஷ்ணு பகவானை பற்றி நிறைய பாடி வைஷ்ணவிசம் வந்து ரொம்ப பரப்புனார் இல்லையா? அப்போ வந்து மக்கள் எல்லாரும் இவருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. யோகி பிரான் இதெல்லாம் வந்து எல்லாரும் கூப்பிட்றதான் இல்லையா? அப்படி வந்து பொய்கை பிரான்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் வந்து அயோநிகி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரோ யோகி, அப்புறம் வந்து காசரி யோகி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் வச்சு இவரை கூப்பிடுவாங்களாம். ஸோ பொய்கை ஆழ்வாரோட நிறைய பெயர்கள் பற்றி சொன்னீங்க. இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு அழகிய பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத திருப்பாடல் 33 துர்மரணம் வராமல் இருக்க என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே நின் பாதமென்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்வாகத்து நேரிழையே என்ற அருமையான தமிழ் பாடல். பராசக்தியினுடைய பரங்கருணையை, இந்த உலகத்திலே ஆசையினாலே ஏற்படக்கூடிய துன்பங்களை மிக அழகாக விவரிக்கின்றார் அபிராமி பட்டர். அதிலே இருந்து விடுபடுவதற்காக அபிராமி பட்டருக்கு தேவி என்ன அருள் பாலித்தால் தெரியுமா? அபிராமி பட்டருடைய
திருமுடியிலே அவருடைய தலையிலே தன்னுடைய பாதங்களை கொண்டு வந்து பதித்தாள். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். அப்படி சென்னியின் மேலே பத்மபாதத்தை பதித்தார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று சொல்லுகிறார். அப்படி பல இடங்களிலே அவர் சொல்லுவார். தேவி கொண்டு வந்து அவருடைய தலைமேலே பாதங்களை பதித்தாள் என்று சொல்லுவார். நேர்மையான வழியிலே நேர்மையான முறையிலே வெளிநாடுகளிலே இருந்து பொருள்களை கொண்டு வந்தால் அதற்கு உரிய சுங்க வரியை செலுத்தினால் அதன் மேலே சுங்க வரித்துறையினர் தங்களுடைய சீலை வைத்து முறையாக வெளியே அனுப்பி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் யாராவது பொருள்களை கொண்டு வந்தால் அதனை பறிமுதல் செய்து கொள்ளுவார்கள். அப்படித்தான் இறைவியினுடைய திருவருள் கருணையினாலே யாராவது நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பராசக்தியினுடைய கருணையினாலே யமனிடத்திலே மாட்டிக்கொள்ளாமல் ஒரு உயரிய நல்ல விதமான வாழ்க்கை நிறைவை பராசக்தி வழங்குகிறாள். யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கை முறையற்ற வகையிலே வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய புறத்தை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யமனே நேராக வந்து பறிமுதல் செய்வது போலே செய்து விடுகிறான் என்று மிக அழகாக வாகீச கலாநிதி கிவாஜா தெரிவிக்கிறார். அப்படி பராசக்தியினுடைய கருணை இருந்தால் பராசக்தியினுடைய தன்மையினாலே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசம் என்று சொல்கிறார்கள். நேசம் என்று சொன்னால் அருளும் அன்பும் கூடியது. அந்த நேசம் இருக்கிறதே சாதாரணமான நேசம் இல்லை. அபிராமி பட்டர் மேலே அம்பிகைக்கு இருந்த பரங்கருணை அது. பாதத்தை தலைமேலே சூட்டுவது இருக்கிறதே அதுதான் ஒரு மிகச்சிறந்த அருமையான அடையாளம். மாணிக்க வாசக பெருமானுக்காக சிவபெருமான் காத்து கிடந்தார் திருப்பெருந்துறையிலே. காத்திருந்து மாணிக்க வாசகரை ஈர்த்தார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். அப்படி மாணிக்க வாசகரை ஈர்த்து மாணிக்க வாசகருக்கு தலைமேலே பாதத்தை சூட்டினார். நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லுவார் மாணிக்க வாசக பெருந்தகை. அப்படி எம்பெருமான் பாதத்தை பதித்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பாதத்தை சித்தவட மடத்திலே தானே வந்திருந்து வலிய வந்து அவர் தலைமேலே வைத்து ஆட்சி செய்து கொண்டார். அப்படி மிக சிறப்பாக அப்பர் சுவாமிகளுக்கு எம்பெருமான் திருநல்லூரிலே திருவடியை சூட்டினார். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தான் நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே என்று அருமையான தேவாரம் பேசும். அப்படி எம்பெருமான் என்ன செய்கிறார்? அடியவர்களுக்கு திருவடியை சூட்டுகிறார். மிக அழகாக சொல்லுவார். திருப்புகழிலும் கூட பாதத்தை வைத்திருக்கிறான் எம்பெருமான் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். அருணகிரிநாதருக்கு அவர் தலைமேலே பாதம் வைக்கப்பட்டது மட்டும் விசேஷம் இல்லை. அவர் எழுதிய திருப்புகழின் மேலே பாதத்தை வைத்தார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என்றன் பாவடியேட்டிலும் பட்டதென்றோ என்று சொல்லுவார் திரு அழகாக கந்தர் அலங்காரத்திலே. அப்படி பாவடியேட்டில் கூட எம்பெருமான் பாதத்தை பதித்தார் என்று சொன்னால் அந்த பாதம் பதிக்கப்பட்டது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் இவன் என் அடியவன், என்னுடைய அடியவன் தலைமேலே நான் பாதத்தை சூட்டி அதுவும் கமலமுத்திரை என்று சொல்லுவார்கள். மிக அழகாக ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாதத்தில் அல்லற்பட இருந்தேனே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசம். சாதாரணமாக வரவில்லை. தேவியே தேடி வந்தாளாம். தேவியே விரும்பி வந்தாளாம். தேவியே இவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தானாக இறங்கி வந்தாளாம். அப்படி எப்படி கிடைக்கும்? அப்படி ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எல்லோரையும் பராசக்தியாக பார்த்தார் அவர். எல்லா பெண்களையும் தாயாராக எண்ணினார். எல்லோரையும் அபிராமியாக கருதி வழிபாடு செய்தார். ஸ்ரீய சமஸ்தா சகலா ஜகத்சு என்று சொல்லபடி எல்லா பெண்களுமாக பராசக்தியினுடைய திருவுருவமாகவே அபிராமி பட்டருக்கு தெரிந்த தன்மையினாலே அவருடைய உயர்ந்த பிரம்ம நிலையை யோசித்து பார்க்கிறாள் தேவி அபிராமி. இத்தகைய அன்பனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவன் யமதர்மனிடத்திலே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவன் என்ன வேண்டும்? என்னுடைய அடியவன் என்ற முத்திரை இவனுக்கு வேண்டும் என்று முயற்சி செய்து கொஞ்சம் கூட அபிராமி பட்டருக்கு சிரமம் இல்லாமல் தானே வலிய வந்து பராசக்தி என்ன செய்கிறாள்? தன்னுடைய பாதம் என்கின்ற கமல முத்திரையை அவருடைய தலைமேலே எடுகிறாளாம். தானே வலிய வந்து அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை.
தானே வந்து தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி என்று மாணிக்கவாசகர் பாடுவார். அவரே வருவாராம். தானே வந்து தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல்வாடி என்று சொல்லுகிற பொழுது எத்தகைய கருணை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிறோம். இவன் சாதாரணமானவன், இவன் எளியவன். ஆகையினாலே தான் இன்னொரு பாடலிலே சொல்லுகிறார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து என்று சொல்லுகிறார். அடியேன் முடை நாய்த்தலை உன்னுடைய பாதம் பட்டால் உன்னுடைய பாதம் எவ்வாறெல்லாம் வலிக்குமோ என்று யோசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற தன்மையினாலே தான் பராசக்தி பெருங்கருணை கொண்டு இவரை தேடி வந்திருக்கிறாள். இறைவன் நம்மை தேடி வரும்படி நாம் அன்பு செய்ய வேண்டும். பராசக்தி நம்மை தேடி வரும்படி நாம் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். பட்டினத்தடிகள் சொல்லுவார், விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் சுகதுக்கம் அற்றேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து எய்தியதே என்று சொல்லுவார். அப்படி இறைவன் பட்டினத்தடிகளை தேடி வந்தார் போலே அபிராமிப்பட்டருடைய பக்தி, அபிராமிப்பட்டருடைய மிகப்பெரிய உயர்ந்த நிலை, அபிராமிப்பட்டருடைய உயர்ந்ததான இந்த சமுதாய பார்வை பராசக்தியையே ஈர்த்து வரவழைத்து வைத்திருக்கிறது. பராசக்தியே நேரடியாக வந்தாளாம், தன்னுடைய பாதத்தை வலிய வைத்து ஆண்டு கொண்டாளாம். அபிராமி பெற்று உருகுகிறார். வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை நான் எவ்வாறு சொல்லுவேன், எந்த மொழியிலே சொல்லுவேன், எந்த வார்த்தையிலே சொல்லுவேன், நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே என்று சொல்லுகிறார். பராசக்தியே, எம்பெருமானுடைய பாதியிலே இருப்பவளே, உன்னுடைய அந்த அன்பை நான் எந்த வார்த்தையினாலே சொல்ல முடியும்? நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்று கேட்பார் மாணிக்க வாசகர். அதுபோலே என்னம்மா, நான் ஒரு மிக சாதாரணமானவன். தேவர்கள் கூட்டம் ஒரு பக்கம் காத்து கிடக்கிறது, பிரம்மா ஒரு பக்கம் தவம் கிடக்கிறான், திருமால் ஒரு பக்கம் உன்னுடைய பேரருளை பெற வேண்டும் என்று மிக உயர்ந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான். பரமசிவனோ தன்னுடைய ஹிருதயத்திலே உன்னை பதித்து வைத்து கொண்டு தவம் கிடக்கிறான். இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், எந்த தாழ்ச்சியோடு இருக்கிறேன்? என்னை நீ தேடி வந்திருக்கிறாயே. என்னை தேடி வந்தது கூட ஒரு மிகப்பெரிய விஷயமில்லை. என் தலை மேலே உன்னுடைய பாதத்தை சூட்டினாயே, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? நான் எப்படி அதை சொல்ல முடியும்? யாரிடத்திலே சொல்ல முடியும்? இந்த உலகம் வியந்து போய்விடுமே அம்மா, இந்த ஒரு மிகப்பெரிய பரிசை எனக்கு கொடுத்திருக்கிறாயே என்று அவர் உருகி போகிறார். அபிராமி பட்டருடைய அந்த பக்திக்கு பராசக்தி கொடுத்த பரிசு அவருடைய தலை மேலே பாதத்தை சூட்டிய அருமையான பரிசு. இந்த பரிசு அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், இந்த பரிசு அவருக்கு மிக எளிய முறையிலே கிடைத்ததா என்று கேட்டால் பராசக்தியினுடைய கருணையினாலே கிடைத்தது. ஆகையினாலே நல்ல வகையான வாழ்க்கையினுடைய நிறைவு வர வேண்டும் என்று சொன்னால் பராசக்தியினுடைய பரங்கருணை நமக்கு வேண்டும். அவளுடைய திருவடியினுடைய பதிப்பு நமக்கு வேண்டும். திருவடியை சூட்டக்கூடிய பேறு நமக்கு வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் தொடர்ந்து செய்கிற பொழுது இந்த அருமையான பாடல் நமக்காக வழங்கப்பட்ட பாடல். ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே என்ற அருமையான பாடலை தினசரி நாம் காலையிலும் மாலையிலுமாக விளக்கேற்றி பாடுவதன் மூலமாக நல்லதொரு வாழ்க்கை நிறைவை நாம் பெற முடியும். நிறைவான வாழ்க்கையையும் பெற முடியும் என்பதுதான் பெரியவர்களுடைய மிக சிறந்த செய்தியாக இருக்கிறது. இத்தகைய அருமை தமிழ் பாக்களை அபிராமி அந்தாதி தினசரியாக நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அற்புத சுரங்கம் போலே சிந்திக்க பேச எண்ண ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொல்லுமாக புதிய அர்த்தங்களை அம்பிகையினுடைய திருவருள் கருணையினாலே நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான தமிழ் பாக்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, 3 ஆழ்வார்கள் வந்து திருக்கோயிலூர் போயிருந்தாங்க சொன்னேன் இல்லையா? பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் திருக்கோயிலூர் போயிட்டு இருந்தப்போ பயங்கர மழை வந்துருச்சான். மழை வந்தோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கே போய் நம்ம வந்து மறைஞ்சு இருந்துக்கலாம் அப்படின்ட்டு போனால் அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம். அதாவது எப்படின்னா ஒருத்தர் வந்து படுக்கலாம்,
3 பேர்லாம் படுக்க வந்து இடம் இல்லை, அதனால 3 பேரும் நின்றுட்டே இருந்திருக்காங்க. அப்போ மழை நிற்கவே இல்லையா. இப்போ 3 பேர் நிற்கும் போது 4ஆவதா யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஓகே, யார் அப்படின்னு இவங்க பார்க்க ட்ரை பண்ணப்போ வந்து முகம் வந்து தெரியவே இல்லையா. அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் ஒளி ஒன்று வந்திருக்கு. அந்த மின்னல் ஒளியில் வந்து டப்புன்னு ஒரு ஸ்பார்க்கில் தெரிஞ்சிருக்கு. பார்த்தா விஷ்ணு பகவான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் அந்த மின்னல் ஒளியில் மட்டும்தான் ஒரு முகம் தெரியுது, மற்றபடி தெரியல அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணாராம், பாடல் பாடினாராம். பாட்டு பாடி மின்னல் வர வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாடல்களை பாடி மின்னல் வர வச்சு அந்த மின்னல் ஒளியில் வந்து விஷ்ணு பகவானை பார்த்துட்டே இருந்தாராம். அதாவது 100 பாடல்கள் வந்து அந்த மின்னல் வரதுக்காக அவர் பாடியிருக்காருன்னா பார்த்து எவ்வளோ பெரிய திறமரா. நீங்க எவ்வளவு பாடல்கள் பாடுவீங்க? ஒரு மின்னல் ஒளி எவ்வளோ வேணா பாடுவானா, யாரும் கேட்க மாட்டாங்க, விஷ்ணு பகவானும் தெரிய மாட்டார். தெரிய மாட்டார்ல. ஐ திங்க் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் அந்த யுகத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் மற்றும் அதோட தீர்வோட காத்துட்டு இருக்காங்க டாக்டர் கமலா செல்வராஜ். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது தாயின் மடியில். வேந்தன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாயின் மடியில் வாயிலாக உங்களுக்கு பெண்களை பற்றி பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது எண்ட் ஆஃப் பெண்களை பற்றி முக்கால்வாசி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ கடைசி ஃபியூ திங்ஸ் வந்து மெனுபாஸ் நிற்கிறதுக்கு முன்னால், மெனுபாஸ்க்கு அப்புறம் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதோடு நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லியோட அதோட முடிச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ பெரிமெனுபாஸ் அண்ட் மெனுபாஸ் வந்து பல பேர் வந்து அது வாழ்க்கையின் ஒரு பெண்ணோட கடைசி தருணம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சிருது. கர்ப்பப்பைனா அவ்வளோ ஒரு, அதாவது கர்ப்பப்பை எடுக்கணுன்னா ஐயோ கர்ப்பப்பை எடுக்கணுமா டாக்டர்னு ஏதோ ஒன்று பறி கொடுக்குற மாதிரி, ஏதோ அவங்க சொத்தையே பறிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. ஸோ மெனுபாஸ்னால் கருவகம் செயலிழந்து போகிறது, கடவுள் கொடுத்த கருமுட்டைகள் காலியாக தருணம். என்றுமே இளமையாக இருந்தால் அப்புறம் நம்ம என்ன பிறப்பது அப்புறம் மரணம்ங்கிறது அப்படி இருந்துகிட்டே இருக்கணுமே. ஸோ அதுக்கு வந்து அந்த கருவத்துக்கு வந்து அதோட எண்ட் ஆஃப் லைஃபு. கருமுட்டையெல்லாம் காலி ஆனதும் அந்த சமயத்தில் வந்து அந்த LHFSHங்கிற சுரபி நீர் மேல் பிட்யூட்ரி ஹைப்போதலமஸ்லேருந்து கீழே வந்து கருவத்தில் இருக்கிற முட்டையை வந்து ஊக்குவிக்கும். அந்த முட்டை காலியாகிடுச்சு. இது வந்து ரொம்ப கடினமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் முட்டை அதில் இருக்காது, முட்டை வரத்துக்கு வழி இல்லை. அந்த சமயத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வெறும் மாதவிடாய் வந்துட்டே இருக்கலாம். கரெக்டாக டயத்தில் வந்துட்டு திடீர்னு வராமல் போயிடலாம். எல்லாம் வருவதை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரலாம். கரு முட்டைக்கு பதிலாக நீர்க்கட்டி மாதிரி வரும். அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இரிட்டேஷன், கொஞ்சம் கோபம் வருது, மறதி வருது. இதில் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுத்துறது வந்து அந்த ஹாட் ஃப்ளாஷஸ்னு, அதாவது ஃப்ளஷிங், ஹாட் ஃப்ளாஷஸ். அப்போ வந்து உடம்பு அப்படியே குப்புன்னு அப்படியே சூடாக பரவுற மாதிரி இருக்கும். அப்புறம் பொட்டுப்பட்டா நெத்தியில், ஃபேஸில் எல்லா இடத்துலையும் வேர்க்க ஆரம்பிக்கும். அண்டு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன். அது நம்ம முக்கியமாக இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில் குப்புன்னு வேர்த்து முத்தாக வரும், இரிட்டேஷனாக இருக்கும். நைட் தூங்குறச்சே திடீர்னு எழுந்து உட்காந்துப்போம், அப்படியே படப்படப்படன்னு வந்துட்டு அப்புறம் குப்புன்னு வேர்க்கும். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இரிட்டேஷன். ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன்ங்கிற சத்து வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. ஈஸ்ட்ரஜன் வந்து கருவகம் உற்பத்தி பண்ணும். அப்புறம் அந்த கிட்னின்னு சொல்லுவோம், கிட்னி மேலே அந்த அட்ரினல் கார்டெக்ஸ் அது கொஞ்சம் உற்பத்தி பண்ணும். ஸோ கருவகம் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். கருமுட்டை வெளியில் வரைச்சி அந்த காப்பஸ் லூட்டியத்தில் வந்து ஈஸ்ட்ரஜன் உற்பத்தி ஆகும். அது வந்து தன்னோட ஒர்க்கை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே வர சமயத்தில் இந்த ஈஸ்ட்ரஜன் உற்பத்தி குறையும் போது அந்த குறைவு நம்ம உடம்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்துறது. இது வந்து யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்ங்கிறது மென்னுக்கு தான் வரும் தவிர்த்து லேடிஸ்க்கு அவ்வளோவா வரதே கிடையாது. பட் இந்த மாதிரி மெனுபாஸ் வர பெண்களுக்கு இறுதி அட்டாக் வரது வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா ஈஸ்ட்ரஜன் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதில் வந்து ஓடுற ரத்தத்தில் வந்து சுண்ணாம்பு சத்து படியாமல் அந்த ஹார்ட் வந்து அந்த ஹார்ட்டு அதோட சுற்றி உள்ள அந்த நரம்புகள் பிளட் வெசல்ஸ்லாம் சப்பிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இட் ப்ரிவென்ட்ஸ் கொலஸ்ட்ரால் டெபோசிஷன். அதனால் ஈஸ்ட்ரஜன் வந்து கார்டியோ ப்ரொடெக்டிவ், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம சுண்ணாம்பு சத்து மெட்டபாலிசம், கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு, அதாவது நம்ம எலும்புக்கு வந்து சுண்ணாம்பு சத்து பதிய
உதவுறதே அந்த ஈஸ்ட்ரஜன் தான். ஸோ ஈஸ்ட்ரஜன் குறையும் போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு ஜாஸ்தி, எலும்புகள் விழுந்தால் உடையத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த மறதியாக இருக்கிறது, கோபம் வருது, இரிட்டேஷன் வருது, ஒன்றுமே காரணமே இல்லாமல் வரதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுக்கு நாம் பெரிமெனப்பால் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் இருக்கிறவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம என்ன சேர்த்துக்கணும்? ஈஸ்ட்ரஜன் நேச்சுரல் வழியாக ஈஸ்ட்ரஜன் சேர்த்துக்கலாம். ஆகாரத்து வழியாக பப்பாளி அதிலெல்லாம் ஈஸ்ட்ரஜன், சோயா நிறைய ஈஸ்ட்ரஜன் இருக்குது. ஸோ டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னால் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அண்ட் சோயா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாலில் கால்சியம் இருக்கும். அதே மாதிரி பல சாப்பாட்டு விஷயங்களில் கால்சியம் ஜாஸ்தி. தயிரில் கால்சியம் இருக்குது, சீஸில் கால்சியம் இருக்குது, அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸில் கால்சியம் இருக்குது, ரெட் வெஜிடபிள்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நம்ம உடம்புல வரைச்சே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நார்மல் ஏஜிங் ப்ராசஸ்ன்னு நம்ம ஒத்துண்டு அந்த சமயத்தில் அவள் சொல்லுவாங்க, சப்போஸ் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியிருந்தால் அவள் சொல்லுவாள் வெயிட் போட்டுடும். அதனால கிடையாது. நம்ம ஆர்டினரியாகவே அந்த பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைச்சே நம்மள ஆக்டிவிட்டியே கொஞ்சம் குறையிறது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக கடகடாக நடந்து பணியேறி எல்லாம் பண்ணுற, வேகமாக பண்ணுற, சின்ன வயதில் பண்ணுற விஷயங்கள் குறையிறது தானாகவே. அண்ட் மென்டலி when you are depressed நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, வேலை பண்ண அதில் நாட்டம் போகிறதில்ல. ஆனால் சேம் சாப்பாடு சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ வெயிட் மட்டும் கூடும். ஸோ அது வெயிட் கூடுறது யூட்ரஸை லூஸ் பண்ணுறதுனாலோ அந்த ஃபங்க்ஷன் லூஸ் பண்ணுறதுனாலோ இல்லை. பெரிய மெனோபாஸ் அந்த ஏஜ்னால் ஏற்படுற மாற்றங்கள்னால நம்ம உடம்பு வெயிட் போடுறது. ஏன்னா 35 வயசுக்கு மேலேயே பாதி ஆகாரம் நான் கட் பண்ணணும், எல்லாமே 2 தான் சாப்பிடுதுன்னு தான் உங்கள் வெயிட் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கால்சியம் இயற்கையாக கால்சியம் நம்ம 1000 to 1500 milligrams தேவைப்படும். அது பால் வழியாகவோ சரி, தயிர் வழியாகவோ சரி, சீஸ் வழியாகவோ சரி, மற்ற வெஜிடபிள்ஸ் வழியாகவோ சரி, இல்லைனா கால்சியம் டேப்லெட்டோ உட்கொள்ளணும். அது சாப்பிடும்போது உங்களோட போன் டென்சிட்டி சரியாக இருக்கும். ஸோ பெரிய மெனோபாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? we do blood test. லூட்டினைசிங் ஹார்மோனுங்கிறது LH, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்கிறது FSH. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது பேரே சொல்கிறது கருவயத்தில் கருமுட்டையை ஊக்குவிக்கிற ஹார்மோன் அர்த்தம். லூட்டினைசிங் ஹார்மோனுங்கிறது கருமுட்டை வந்ததும் கர்ப்பம் நிகழ்ந்தால் கர்ப்பத்தை ப்ரொடெக்ட் கூடிய ப்ரொஜெஸ்ட்ரானை உண்டு பண்ணுறது, அதாவது லூட்டியல் சப்போர்ட். இந்த 2 ஹார்மோனும் ஓவராக ஒர்க் பண்ணும். கருமுட்டையை வெளியில் வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ண அவளோட லெவல்ஸ் ரத்தத்தில் ஜாஸ்தியாகும். ஏன்னா கருவயத்தில் முட்டை இல்லை, அதனால் முட்டை ஊக்கி வைக்கிறது அந்த சத்து கிடையாதுனால அது சும்மா உட்காந்துருக்கும். ஆனால் இந்த ஹார்மோன்ஸ்க்கு தெரியாது. ஸோ நிறைய உற்பத்தி பண்ணி முட்டையை ஊக்குவிக்க பார்த்துட்டே இருக்கும். அதனால் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு லேடி பெரிய மெனோபாஸ் மாதோட நிற்கிற டைம் வந்துருச்சுன்னா அவளோட LH and FSH ஹையாக இருக்கும். அபவுட் 20, 40, 60, 120 எப்படி ஒன்றா இருக்கலாம். இந்த லெவல் வந்ததுன்னா இந்த லேடி பெரிய மெனோபாஸில் மாதவிடாய் நிற்க வேண்டிய நிலையை அடைந்திருக்கிறாள். அதனால் அவளுக்கு கோபம் வருது, இரிட்டேஷன் வருது, மறதி வருது, தூக்கம் வருது, நைட்டு தூக்கம் வராமல் வேர்த்து கொட்டுறச்சே குப்புன்னு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இயற்கையின் இது ஒரு விதம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம இதை நல்லபடியாக எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ளவங்களும் அதை திஸ் லேடி இஸ் கோயிங் த்ரூ ப்ராப்ளம், ஸோ நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகணுன்னு வச்சுக்கலாம். இதுவே கண்டினியூ ஆகிடுச்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரலைன்னா இட்ஸ் மெனோபாஸ், மாதவிட நின்று விட்டதுன்னு அர்த்தம். இதுக்கும் அதே ஹார்மோன் டெஸ்ட் தான். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து வி ஷுட் டு மாஸ்டர் செக்கப். அந்த ஏஜ் வந்த உடனே நம்ம மேமோகிராஃபி பண்ணிக்கணும், மார்பில் புற்றுநோய் இல்லையான்னு பார்க்கணும், அப்புறம் சர்வைக்கல் வெஜினல் ஸ்மியர் எடுத்துக்கணும், கர்ப்பப்பையில் புற்றுநோய் இல்லையான்னு பார்க்கணும், போன் டென்சிட்டோமீட்டர் அது போன் கால்சியம் சத்து சரியாக இருக்கா, போன் வீக்காக இருக்கான்னு தெரியறதுக்கு போன் டென்சிட்டோமீட்டர் டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம மாஸ்டர் செக்கப்பில் யூஸ்வலாக செஸ்ட் எக்ஸ்ரே வரும், பிளட் ஹெமாட்டோக்ரிட் வரும், அப்புறம் ஃபுல்லாக பிளட் கம்போனன்ட்ஸ்லேருந்து பிளட் கொலஸ்ட்ரால், ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் ப்ராண்டல் சுகர், எலக்ட்ரோலைஸ் எல்லாமே வந்துடும். அப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா ஜாஸ்தியாக இல்லையா, இந்த சமயத்தில் பெரிய மெனோபாசல் சமயத்தில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அண்டு நம்ம ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் வந்து நம்ம எக்ஸசைஸ் மட்டும் விடவே கூடாது. இதை பண்ணி கால்சியம் உட்கொண்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு கொஞ்சம் லோ டோஸ் ஈஸ்ட்ரஜன் எடுத்துக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இதெல்லாம் எடுத்துட்டா யூ டைட் ஓவர் த பெரிமெனோபாசல் ஸ்டேஜ் அண்ட் ஸ்லோலி இதுவும் ஒரு இயற்கையோட வினோதம் என்று அக்செப்ட் பண்ணிவிட்டு we are ready for menopause. மெனோபாஸ் வந்து மாடவே நின்று விட்டது. 6 மாதத்துக்கு பீரியட்ஸே வராமல் போயிட்டு இருந்தாலே மெனோபாஸ்னு அர்த்தம். அதுக்கும் இதே தான் ஆகாரம், இதே தான் ட்ரீட்மெண்ட். ஓகே, see you next time. அப்போ வந்து உங்களுக்கு breast cancer பற்றி பேச போகிறேன். ஓகேயா? see you next time. ராம், ஆக்சுவலி அந்த 3 ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார். அதில் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து எல்லா 3 பேருமே விஷ்ணு பகவான் பற்றி தான் பாடியிருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. விஷ்ணு பகவான் வந்து நாலேஜ் அண்ட் பவர் எங்கள் எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு 100 பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பேய் ஆழ்வார் வந்து அவரோட அழகை பற்றி, அவரோட சங்கு சக்கரம், அப்புறம் லக்ஷ்மி தானே அவருக்கு அழகு, ஸோ அதை பற்றிலாம் பேய் ஆழ்வார் பாடியிருக்காரு. அண்ட் பூதத்தாழ்வார் வந்துட்டு ஒரு சின்ன விளக்க வச்சுட்டு அதை வந்து லைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு பாட்டு பாடி. ஓகேயா? ஸோ எப்படி லைட்னிங் வர ட்ரை பண்ணாங்களோ அது மாதிரி லைட் வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதாவது அவரை பற்றி, விஷ்ணு பற்றி பாடி, அவரோட புகழ் எல்லாத்தையும் பாடி ஒரு லைட் வந்து லேம்ப் ஆயிடுச்சான், அப்படியே வந்திருக்கு லைட் வெளியே லேம்ப்ல இருந்து. அவங்க பாட்டு மூலமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சிவராமன் வந்திருக்கார், பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நலமறிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம வந்து அன்றாடம் சந்திக்கிற ஒரு சின்ன சின்ன நோய் சிரமங்களோ இல்லைன்னா சின்ன சின்ன குறிகுணங்களையோ பல நேரங்களில் அலட்சியப்படுத்திடுவோம். நிறைய அதுக்காக வந்து பயப்பட வேண்டியதும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு சிறு சிரமம் தொடர்ந்து வருகிறதுனா அதுக்கான அக்கறையை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு தவறான விஷயம். எப்போவோ ஒரு தலைவலியை பற்றி நம்ம ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. ஒரு தலைவலி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஏதோ ஒரு கடின வேலை, சரியாக தூக்கம் இல்லை, ஒரு உழைப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற ஓய்வு இல்லைன்னு வரும்போது வர்ற தலைவலி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கோ வர்ற ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு தும்மல் காய்ச்சல் வந்துன்னா அதை பற்றி கவலை இல்லை. ஒரு வெளியே சாப்பிட்டோம், ஒத்துக்கொள்ளாத உணவு ஒரு 3 மாதத்தில் ஒரு நாள் ஏதோ வயிற்றுப்போக்கு வந்தால் அதையும் நம்ம வந்து பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவ்வப்போது அதற்குரிய அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளோ அதுக்குரிய ஒரு உணவு வழக்கமோ எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வந்து ஒரு சிறு சிரமம் தான் ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய அன்றாட பணிகளை வந்து பாதிக்கிறது இல்லை. ஆனால் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பங்கமாக இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கவனிச்சாக வேண்டியது. ஏன்னா அந்த சிறு பிரச்சனை உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நோயினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம சாதாரணமாக சந்திக்கிற ஒரு விக்கல் அப்படிங்கிற தொந்தரவை பற்றி. விக்கலை பற்றி அதில் என்ன இருக்க போகுது? விக்கல்னால் என்ன, ஒரு சாதாரணமாக நம்ம வந்து தண்ணி குடித்தா சரியாக போகிற விஷயம், இதில் என்ன ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விக்கல் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் அசாதாரணமான பின்னணிகளை உள்ளே கொண்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி என்ன விக்கலை பற்றி இருக்குது அப்படின்னா, முதல்ல விக்கல் ஏன் ஏற்படுது, எப்படி இருக்குது, எப்படி அந்த சத்தம் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விக்கல்ங்கிறது வந்து திடீர்னு ஒரு காற்றை வந்து வெளியே இழுக்கக்கூடிய ஒரு தன்மையினால் ஒரு சிறு துளையான அந்த லாரிங்ஸ் வழியாக ஒரு அதிக அழுத்தத்தோட காற்று வெளியே வர்றதுனால அப்பொழுது ஒரு வோக்கல் கார்டை லேசாக ஒரு வைப்ரேட் பண்ணி வெளியே வர்றதுனால ஏற்படுறது தான் அந்த விக்கல் ஒலி. அவ்வளோ ஷார்ப்பாக அந்த ஏர் வந்து அந்த ஒரு லாரிங்ஸ் வழியாக வெளியே வரும்போது தான் அந்த ஒரு ஒலி, விக்கல் ஒலிங்கிறது வருது. இது ரொம்ப சாதாரணமாக ஏற்படும். சில பேருக்கு வந்து சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சில 1-2 விக்கல் வரலாம். சில நேரங்களில் காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையா மிளகா வத்தல் இருக்குது, நிறைய மிளகு இருக்குது, அளவுக்கு அதிகமான காரம் இருக்கும்போது உடனே விக்கல் வர்றதை வந்து ஒரு சிலருக்கு விக்கல் வர்றதை பார்க்கலாம். காரத்தினுடைய தன்மை வந்து இறப்பையினுடைய மேல் பகுதியில் லேசாக ஒரு தொந்தரவை கொடுத்து அதுக்கப்புறம் இயல்பாகவே அது சரி செஞ்சோடனே விக்கல் வந்து தடாலடியாக சரியாயிடும். அதுக்காக ரொம்ப ஒரு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு விக்கல் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அடிக்கடி ஏற்படுது, இல்லைன்னா அந்த விக்கல் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நோயில் இருக்கும் பொழுது விக்கல் வருது அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து என்னென்னா,
சாதாரணமாக வயிறு சார்ந்த நோய்களில் வயிறுக்கும் மார்பையும் பிரிக்கக்கூடிய அந்த உதரவிதானம்னு சொல்லுவாங்க, டயஃப்ரம் அப்படின்ட்டு. அந்த டயஃப்ரம் சார்ந்த நோய்களில் வந்து இந்த விக்கல் வந்து ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஒரு சிறிய விக்கலாவோ பெரிய விக்கலாவோ இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம வயிற்றினுடைய அத்தனை உறுப்புகளையும் சேர்ந்து மூடி கவர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் பெரிட்டோனியம் அப்படின்னு பேர். அந்த பெரிட்டோனியத்துக்குள்ளே தான் அந்த என்டையர் வயிறினுடைய ஒரு பக்கம் இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், இப்படி எல்லா உறுப்புகளையும் அழகாக கவர் பண்ணி இருக்கிறது வந்து அந்த பெரிட்டோனியம். அதுக்கு வந்து பல வேலைகள் இருக்குது. அந்த உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறத தாண்டி அந்த உள்ளுறுப்புகளுக்கு வேறு எதுவும் அழற்சி வந்துடாமல் நோய் வந்துடாமல் பாதுகாக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பெரிட்டோனியம் தான். அதுக்கு அந்த பெரிட்டோனியத்தில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் விக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பெரிட்டோனியம் உரையில் எப்போ பொதுவாக இன்ஃப்ளமேஷன்னா சாதாரணமாலாம் வராது. சாதாரணமாக வந்து பெரிட்டோனைட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு வயிற்று வலி மாதிரி வரக்கூடிய விஷயம் இல்லை. வேறு ஏதாவது ஈரல் சார்ந்த நோய்கள் இருக்கும்போது, இல்லை காசம் சார்ந்த வயிற்று நோய் இருக்கும்போது, காசம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், அது நுரையீரல் சார்ந்த நோய், நுரையீரலில் மட்டும் வரக்கூடிய இளங்காசத்தான் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லாமல் நுரையீரலில் இல்லாமல் வயிற்று பகுதிகளில், குடல் பகுதிகளில் கூட காச நோய் வரலாம். அந்த மாதிரி வரும்போதோ இல்லை ஈரலில் காமாலை ஒட்டிய நோய் வரும்போதோ இந்த பெரிட்டோனியம்ங்கிற அந்த வயிற்றினுடைய உரை பகுதியில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் நோய் நிலைமையில் ஒரே சிம்டமாக இருக்கிறது விக்கல் தான். அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு நோய், நமக்கு ஒரு காமாலை வந்திருக்கு, அந்த காமாலைக்காக நம்ம மஞ்சள் காமாலை அப்படின்ன உடனே நம்ம உணவில் நல்ல எண்ணெய் பலகாரம்லாம் கட்டுப்படுத்தி இருப்போம். சில ஈரலை வலுப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்போம். தேவைப்பட்டால் ஒரு அந்த வைரஸ் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஹெப்பாட்டிஸ் ஏன்னா அந்த மாதிரி வைரஸ்க்கு எதிரான மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே வந்துட்டு போயிடும். அந்த வந்துட்டு போனதுக்கப்புறமும் கொஞ்ச நாளைக்கு ஈரலை மட்டும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கும்போது இயல்பாக காமாலைக்குரிய பசி இல்லாமல் இருக்கிறது, உடலில் சோர்வு, லேசான வயிற்று வலி, கொஞ்சம் வாந்தித்தன்மை, இதோடு சேர்ந்து விக்கலும் ஏற்பட துவங்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம யோசிக்கணும். இது வந்து அசாதாரணமான ஒரு குணம். எனக்கு காமாலைன்னு தானே டாக்டர் மருந்து கொடுத்துருக்காங்க, திடீர்னு விக்கல் வருதுன்னா போய் மருத்துவரை பார்த்து ஒரு வேளை அந்த ஈரல் நோயை தொடர்ந்து வயிற்றினுடைய உரை பகுதியில் ஏதாவது பெரிட்டோனைட்டிஸ் மாதிரி நோய் வந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி மற்ற நோய்களில் மண்ணீரல் நோய்கள், மலேரியா இருக்குது. மலேரியா காய்ச்சல் நமக்கு தெரியும், குளிர் ஜுரம் இருக்கும். அந்த குளிர் ஜுரத்தோடு வந்து நல்ல சுரம் காஞ்சி அடிக்கும், உடல் எல்லாம் வலிக்கும். இதோடு சேர்ந்து விக்கல் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மலேரியல் ஃபீவரில் ஹெப்படோஸ்பிளினோமெகாலின்னு சொல்லக்கூடிய ஈரலும் மண்ணீரலும் வீங்கியிருக்கும். அதை தொடர்ந்து வயிற்றினுடைய உரைப்பகுதி இன்ஃப்ளேம் ஆகி அதனாலேயும் வந்து விக்கல் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் நிலையில் இருக்கும்போது வர்ற விக்கல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்போ ஹெர்னியா இருக்குது, அந்த குடலில் பிதுக்கமாகி அந்த ஹெர்னியாவை நீக்கணும்னு சொல்லி அந்த ஹெர்னியாவை நீக்கிட்டு ஒரு மெஷ் வச்சு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வேறு ஒரு குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை, கேல் பிளாடர் எடுத்திருக்காங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது குடலில் இன்டுசெப்ஷனாக இருக்குது, ஏதோ ஒரு வயிறு சார்ந்த அறுவை சிகிச்சை நடந்து அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர்ற ஃபேஸ் இருக்கு இல்லையா, கன்வாலசன்ஸ் பீரியட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் போயிடுச்சு, அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த நோயை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் உடல் தேறி வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய விக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல இப்போது நேற்று அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு, மறுநாள் வந்து ஒரு நாள் இன்டென்சிவ் கேரில் வச்சு அதுக்கப்புறம் நார்மல் இதுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விக்கல் தொடர்ந்து வந்ததுன்னா உடனடியாக அந்த அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்கிட்ட, உங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட இது மாதிரி விக்கல் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத சொல்லணும். சாதாரண விக்கல் தானே அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. ஏன்னா வயிறு பகுதி, இரைப்பை பகுதி கொஞ்சம் விரிந்து போய் இரைப்பையில் வந்து கொஞ்சம் வாய்வு தங்கியோ இல்லை அதுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆகி இரைப்பையினுடைய வீக்கம் வந்து மேலே அது டயஃப்ரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறதுனால டயஃப்ரத்தை போய் அழுத்தி உடனடியாக விக்கல் ஆரம்பிக்கும். அப்போது அந்த அறுவை சிகிச்சையினுடைய ஒட்டி அந்த இரைப்பை பகுதியில் இன்ஃப்ளமேஷனோ இல்லை அதில் ஏதாவது ஒரு சின்ன நோய் தொற்றோ இல்லைன்னா அதில் ஏதாவது அறுவை சிகிச்சையினுடைய டேமேஜ் ஏதாவதோ ஏற்பட்டிருந்தால் இந்த மாதிரி விக்கல் காட்டலாம். அப்போ நம்ம அதை வந்து ஒரு சாதாரண விக்கலாக நம்ம எடுத்துக்க முடியாது. இது அறுவை சிகிச்சையினுடைய ஒரு பாதகமாகவோ இல்லை வேறு அதை ஒட்டி இருக்க வேறு நோயினுடைய காரணமாகவோ இருக்கலாம்.
அப்போ உடனடியாக மருத்துவரை பார்த்து அதை எப்படி வயிறை சீர் பண்ணுறது, இல்லை அதில் ஏதாவது நோய் தொற்று இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம உடனடியாக சிகிச்சை செய்யணும். ஏன்னா அந்த நல்ல இந்த விக்கல் ஏற்படுறதே பார்த்திங்கன்னா கரெக்டாக வயிறையும் நுரையீரலையும் சரியாக பிரிக்கக்கூடிய அந்த டயஃப்ரத்தினுடைய ரிஃப்ளெக்ஸ் தான். அதனால தான் வந்து விக்கல் வருது. ஃபெர்னிக் நர்வ் அப்படிம்பாங்க. அந்த ஃபெர்னிக் நர்வுங்கிறது தான் அந்த டயஃப்ரத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய, வலுவூட்டக்கூடிய, அதை அதனுடைய செயல்பாட்டை சீராக்கக்கூடிய நரம்புங்கிறது அந்த ஃபெர்னிக் நர்வ். இந்த இன்ஃப்ளமேஷன் மேலே போய் அழுத்தின உடனே அந்த நரம்பு தூண்டப்பட்டு தான் உடனடியாக விக்கல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய விக்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டியது. அவர் ஒரு இதய நோயாளி ரெகுலராக வந்து இரத்த கொதிப்புக்கு மருந்து எடுத்துகிட்ருக்காரு, இல்லை மாரடைப்பு வராமல் தடுப்பதற்காக சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு விக்கல் வருது அப்படின்னா அது இதய நோயில் ஏதாவது ஒரு தொந்தரவுள்ள கூட ஏற்படும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நோயினுடைய வெளி உரைன்னு சொல்லக்கூடியது பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியத்தில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலோ, இல்லை இதயத்தினுடைய இரத்த ஓட்டம் சீராக, அதாவது இடது வென்ட்ரிக்கல் நல்லா சுருங்கினா ஒரு 65-70% எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் நல்லா இல்லாமல் குறைவாக இருந்தாலோ, இந்த பெரிகார்டியடைஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிகார்டியல் இது இருந்தாலோ, இதயத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய இரத்த நாடிகள் அதில் இதயத்தினுடைய தசை நல்லா இயங்கணும்னு சொல்லி வரக்கூடிய அந்த இரத்த நாடிகளில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ, அதில் ஒரு மாரடைப்புக்கு முந்தைய நிலைமையில் கூட விக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போது இதய நோயாளிகள் இருந்து அவருக்கு ஒரு தொடர்ச்சியான விக்கல் இருக்குன்னா அப்போவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விக்கல்ங்கிற ஒரு விஷயத்தில் அதை வெளிக்காட்டலாம். அப்போ நம்ம வந்து இந்த நோயில் இருக்கிறோம் அப்படின்னா இது அலட்சியமாக எடுத்துகிட்டு ஒரு தண்ணி குடித்தா விக்கல் நின்றோம், கொஞ்சம் பயமுறுத்தினா விக்கல் நின்றோம், கொஞ்சம் மூச்சை பிடிச்சா விக்கல் நின்றோம்னு நினச்சிக்கிட்டு அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அந்த விக்கல் தொடரக்கூடிய சமயத்தில் ஒரு 10 விக்கல் 20 விக்கலுக்கு மேலே அரை மணி நேரம் 1 மணி நேரமாக தொடர்ந்து விக்கல் இருக்கிற சமயத்தில் மருத்துவரை பார்க்கணும். இதுக்கு என்ன ரொம்ப கைப்பக்குவமாக சாதாரண வயிறு சார்ந்த நோய்களுக்கு ஒரு கைப்பக்குவமாக விக்கலுக்கான மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடல், அழகான பாடல் உண்டு. 8 திப்பிலி ஈரைந்து சீரகம் சுட்டு தேனில் கலந்து உண்ண விக்கலும் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திப்பிலி ஈரைந்து சீரகம்னா ஒரு 8 திப்பிலி, ஒரு 10 சீரகம் போல் கொஞ்சம் போல் சீரகம் ரெண்டையும் நல்லா வறுத்து பொடிச்சு தேனில் குழச்சி கொடுத்தோன்னா விக்கல் விட்டு போகும். அப்படி விக்கல் விடலைன்னா அதுக்கே தொடர்ந்து அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அப்படி விடாவிடில் போத்தகம் சுட்டு போடு அப்படிம்பாங்க. போத்தகம்னா போத்துன்னா மயில், மயிலினுடைய இறகு, மயில் இறகை வந்து நல்லா கருக்கி இந்த திப்பிலி சீரகத்தோடு சேர்ந்து அதை குழைச்சி அவங்களுக்கு கொடுத்தோன்னா உடனடியாக விக்கல் நின்று போகும். இது இவ்வளவு ஒரு நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் சொன்ன ஒரு கை கண்ட மருந்து. சாதாரண விக்கலுக்கு இது உடனடியாக கட்டுப்படும். அப்படியும் கட்டுப்படாத பட்சத்தில் பெரிய நோய்கள் எதுவும் பின்னணியில் இருக்காங்கிறத நம்ம குடும்ப மருத்துவரை பார்த்து ஆலோசிக்க வேண்டும். சாந்தினி, பொய்கை ஆழ்வார் வந்து 100 பாடல்கள் வந்து எழுதினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மின்னல் ஒளியில். அந்த 100 பாடல்களோட தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருவந்தாதி. அதாவது அந்தாதி அப்படின்னாலே 6 லைன் இருக்கும், அதாவது 6 வரிகள் கொண்ட பாடல் வந்து அந்தாதின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்தாதி அப்படின்ற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அது 2ஆக பிரிச்சுன்னா அந்து வந்து முடிவு, ஆதி வந்து தொடக்கம். ஸோ ஒரு வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் லைனோட இறுதியிலையும் அதோட கண்டினியூஷன் வந்து செகண்ட் லைனில் ஆரம்பத்துலேயும் வரும். ஸோ இதுதான் வந்து அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து முதல் திருவந்தாதி அப்படின்னு வந்து பெயரிட்டிருக்காங்க. விஷ்ணு பகவானை போற்றியவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து அவர் மேலும் எழுதியிருக்காராம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் தேதி 9வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், மன நிம்மதியும் புதிய விஷயத்திற்கு உண்டான மாற்றமும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன்
புது விஷயங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அமைப்பு கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் எதிர்பார்க்காத பெரும் பண வரவுக்குண்டான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் உள்ள அமைப்புகள் அனுகூலங்கள் ஏற்படுவதனால் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் தொழில் அமைப்பிலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் மனக்குறைகள் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் கோபமோ கடும் சொற்களோ கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் அனுகூலங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தாய் தந்தையருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்று மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் பலம் முறியடிக்கப்படுவதுடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதோடு யோகத்தின் அளவு பரிபூர்ணமாக அதிகரித்துள்ளதனால் வங்கிகள் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கடன் சுமையிலிருந்து பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நல்ல விஷயத்திற்கு உண்டான அமைப்புகள். அதே சமயம் சுபவிரய பிராப்தம் அதிகரிப்பது வங்கி அட்டைகள் எல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். அனாவசிய செலவுகள் அதிகமாக இருப்பதனால் மனதில் சில விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். மூட் அவுட்டாகவே காலையிலிருந்து காணப்படும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி என்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எடுத்த காரியத்தில் ஜெயம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்திகள். புதிய பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதங்கள். பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள். நீண்ட நாட்களாக வராத கடன் அமைப்பு வராத பண அமைப்பு எல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சொத்து பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதுடன் பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விஷயமும் நல்ல முன்னேற்றமும் புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான ஸ்தான பலமும் காணப்படுகிறது. அரசாங்க அமைப்பில் உள்ளவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மட்டும் கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை, உத்தியோகத்தில் பெரும் புகழ், உத்தியோக தடைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுவதுடன் கடல் கடந்து உத்தியோகம் செல்வதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுபவர்கள் பெரிய அளவு அனுகூலத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். மேலும் புது உத்தியோக மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் குறிப்பாக தந்தையாருடைய தேகாரைக்கும் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் யோகங்கள் எல்லாம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலன்கள் எல்லாம் காணப்படுகிறது. உத்தியோகத்தின் மேன்மை அரசு அமைப்பு அரசு துறையில் இருப்பவர்களுடைய பெரிய அளவு யோகங்கள்லாம் காணப்பட்டாலும் இந்த யாருக்கும் நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுப்பதில் மட்டும் கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்கனவே ஜென்ம சனியில் உள்ளீர்கள். அதே சமயம் இன்று சந்திராஷ்டமம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பாமல் இருப்பதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே சமயம் அரசாங்கத்துறையிலோ மற்ற துறையிலோ இருப்பவர்களுடைய பெரும் அனுகூலங்கள் எல்லாம் பெரிய அளவு பிரசித்தி பெறும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையலாம். ஆனாலும் பெரிய அளவுக்கு அதாவது உங்களுடைய உத்தியோக அமைப்பு
தொடர்ச்சியாக காணப்படுவதனால் மனசோர்வு ஏற்படலாம். மனசோர்வு இல்லாமல் யோக பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் மட்டும் என்று கொடுப்பதோ ஆவேசப்பட்டு பேசுவதோ மட்டும் தவறாக போய்விடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பு, வெளிவட்டாரத்தில் யோகம், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, தந்தை வழி உறவுகள் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, தாய் தந்தையருடன் கூட கோபப்பட்டிருந்த அமைப்பு மாறி பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல சந்தோஷமும், உறவினர் சேர்க்கை, உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு வருவது போன்ற விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு சிறிது முக்கியத்துவம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, பெரிய அளவுக்கு யோகங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் பிராப்தம், எதிரிகள் பல முறியடிக்கப்படுவது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்திகள், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான பண வரவு, பெரிய அளவுக்கு சங்கடம் கொடுத்திருந்த ஒரு பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, மன சஞ்சலங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் சுபகாரிய தடைகளுக்கு உண்டான அமைப்புக்கு குலதெய்வ வழிபாட்டை மனதாக சென்றுவிட்டு வருவது, யோகத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதற்குண்டான சாத்தியக்கூறும், உங்களுடைய பழைய கடன்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான நல்ல செய்தியும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வண்டி வாகனங்கள் எல்லாம் அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தொழில் அமைப்பில் யோகங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அடிவயிற்றில் ஓத்திரங்கள் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது, பெண்களுக்கு கர்ப்பஸ்திரிகளுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்களோ அவர்களுடைய தேக ஆரோக்கிய குறைபாடுகளை அலட்சியப்படுத்துவதோ பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பையும் யோகமும் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர செய்திகள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தாய் தந்தையருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் மிக மிக கவனம். அதில் யாரையும் அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய உடல்நிலை மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டான உபத்திரங்கள் பெருமளவு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மன சஞ்சலங்கள் வேண்டாம், மனம் கோபப்படுவது வேண்டாம், யாரையும் பழிவாங்க வேண்டிய எண்ணம் எல்லாம் இருந்தால் மாற்றிக்கொள்வதே நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், எல்லா ஆழ்வார்களுக்குமே வந்து விஷ்ணு கோயில்களில் வந்து அந்த சிலைகள் இருக்கும், அது இல்லாமல் வழிபட்டுக்கலாம். இது இல்லாமல் நம்ம பொய்கை ஆழ்வாருக்கு வந்து யாத்தோத்வரேஸ்வரி அப்படின்ற அந்த டெம்பிள், அதாவது திருவேக்கா அந்த கிராமத்தில் அவர் கண்டெடுத்தாங்க இல்லையா, அந்த கோயிலில் வந்து இவருக்காக சிலை எழுப்பியிருக்காங்க. தேவ சர்வோவரம் அப்படின்ற அந்த டேங்க்குள்ள இவரோட சிலை இருக்குது, அங்கே போய் வழிபடுறவங்க வழிபடலாம். இது இல்லாமல் வந்து ஆழ்வார் உற்சவம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பஞ்சாங்க முறைப்படி வந்து வருஷம் வந்து எல்லா விஷ்ணு கோயிலுமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆழ்வார்களுக்காக ஒரு திருவிழா. ஸோ பொய்கை ஆழ்வார் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க சாந்தினி. நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இப்போ ஷோ முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் சாந்தினி மதிவாணன் and the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.